நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சியை துவக்கி பொறுப்பாளர்களை நியமித்து வருகிறார். 2026 சட்டசபை தேர்தலில் களமிறங்குகிறார். நடிகர் விஷாலும் அரசியலுக்கு வர வாய்ப்பு இருப்பதாக சமீபத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பு ஒன்றில் அவரே தெரிவித்தார். நடிகர் பட்டாளமே அரசியல் களத்தில் குதிக்க தயாராகி வருவதால் 2026 சட்டசபை தேர்தல் களம் இப்போதே சூடுபிடிக்க துவங்கியது. நடிகர் விஜயை தொடர்ந்து நடிகர் சூர்யாவும் ரசிகர் மன்றத்தை பலப்படுத்தி அரசியலில் அதிரடியாக இறங்க வாய்ப்பிருப்பதாக பரபரப்பாக பேசப்படுகிறது. இதற்கு அச்சாரமா திருவாரூர் தனியார் மகாலில் அகில இந்திய சூர்யா நற்பணி இயக்க செயல் தலைவர் ஆர்ஏ ராஜ் தலைமையில் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் அகில இந்திய சூர்யா நற்பணி இயக்க மாநில பொருளாளர் ஹரி, மாவட்ட தலைவர் குணா உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் மாவட்டம் மற்றும் கிளைகள் தோறும் புதிய பொறுப்பாளர்களை நியமித்து நற்பணி இயக்கத்திற்கு புத்துணர்ச்சி ஏற்படுத்த முடிவு செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து சூர்யா அரசியலுக்கு வருவாரா என்பது குறித்து செய்தியாளர்கள் கேள்விக்கு சூர்யா நற்பணி இயக்க செயல் தலைவர் ஆர்ஏ ராஜ் பதிலளித்தார். விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு, அது மாதிரி அரசியலுக்கு வர ஐடியா இருக்கா உங்களுக்கு? அது விஜயோட, அது நீங்கள் விஜய் கிட்ட தான் கேட்கணும். அவர் வந்திருக்காரு, அவர் யாருக்கு ரீச் எதுவும் சொல்ல. பட் இப்போ இந்த மாதிரி கட்டாயப்படுறது வரப்படுத்துறது இந்த அரசியலுக்கு வர ஒரு நோட்டமாக எடுத்துக்கலாமா? தெரியலங்க, அது காலத்தின் கட்டாயம், அது சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ உள்ளாட்சி தேர்தல் நின்று தான் ஒரு ஆழம் பார்த்து அதுக்கப்புறம் இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காரு விஜய். இப்போ உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. இப்போ நீங்கள் இந்த கூட்டம் போடுறதுக்கும் உள்ளாட்சி தேர்தல் வரதுக்கும் அதே மாதிரி பாணி நீங்களும் பின்பற்றுறீங்கன்னு நினைக்கலாமா, எடுத்துக்கலாமா? இல்லை, அப்படி சொல்ல முடியாதுங்க. உள்ளாட்சி தேர்தல் போட்டிக்க வாய்ப்பு இல்லை. அதுதான் சொல்லிட்டேன், உங்களுக்கு காலம் தான் அதுக்கு பதில் சொல்லணும்.